வெல்கம் டு தாமரை சிசி ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் பட்டர் மசாலா. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பட்டை, 5 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 காஷ்மீரி சில்லி முழுசு, 1 டம்ளர் பால், 7 முந்திரி, 350 கிராம் பன்னீரை வந்து க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி 3 அதையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, காஷ்மீரி ரெட் சில்லி, கேஷ்யூ நட் இதெல்லாம் போட்டு வறுத்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்துச்சுன்னா மிளகாத்தூள் பதில் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காஷ்மீரி சில்லி முழுசு போட தேவையில்லை. அதை இப்போ போட வேணாம், மிளகாத்தூள் கடைசி அப்புறமா போட்டுக்கலாம். இதோட வெங்காயத்தை ஆட் பண்ணுங்க. நல்லா ப்ரௌனாக சாஃப்டாக வதங்குற வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. அதோட இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா கொலைய வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. தக்காளி வெந்த பின்னாடி அதை மிக்சியில் போட்டு இது மொத்தமாக அரைச்சிட்டு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. கசூரி மேத்தியை வந்து கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் பின்னாடி பவுடர் பண்ணதுக்கு வசதியாக இருக்கும். அது ஒரு 5 செகண்ட்ஸ் வச்சா போதும், இல்லைன்னா கருகிடும். மறுபடியும் கடாயை வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெயும் வெண்ணெயும் போட்டுக்கோங்க. பட்டர் மெல்ட் பண்ணுறப்பவே ஒரு பே லீஃப் போட்டுக்கோங்க. அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். அப்புறம் மிளகாத்தூள் போடுங்க. இந்த நேரத்தில் காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்துச்சுன்னா அதை மட்டும் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன். இந்த சில்லி பவுடர் தேவையில்லை, நார்மல் கார மிளகா தேவையில்லை. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட் அது போடுறோம். அந்த 1 டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்ததும் உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுணும், இல்லைன்னா பால் திரிஞ்சிரும். மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு போடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ பன்னீர் போடுறோம். பன்னீர் போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வேக விடுங்க. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ கசூரி மெத்தி வறுத்து வச்சதை பவுடர் பண்ணி ஆட் பண்ணுறோம். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 2-3 மினிட்ஸ் திரும்பவும் வேக வைங்க. பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சர்வ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.